ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுங்களா? ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு காயின் கீழே கிடக்குது. அந்த காயினை எடுத்து பார்க்குறாரு. அது பழங்காலத்து காயினாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, தொலை இருக்குது. சரி, அதிர்ஷ்டமாச்சு இந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு வர்றாரு. வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான காயின் கிடச்சிருக்கு, இதை வச்சுட்டு தான் நான் இனிமேல் லைஃப்பில் நல்லா போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் ஓகே அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து அவர் பிஸ்னஸ் டெய்லி போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறாருனா, அந்த கோட்டிலேயே அந்த காயினை வச்சுருப்பார். அதனால் டெய்லி அது பாக்கெட்டை தட்டு தட்டு பார்த்துருக்கிறாரு. அந்த காயின் இருக்கான்னு பார்த்துட்டு தான் டெய்லி வெளியிலேயே போகார் போல இருக்குது. அவர் பிஸ்னஸில் நல்ல பீக்கில் பெரிய ஆளாகிறார். நிறைய அவருக்கு வருமானம் வந்துடுது. நிறைய தொழில் எல்லாம் அவருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு பெரிய லெவலில் பெரிய ஆளாகிறாரு. அப்போ ஒரு நாள் அந்த அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு, இந்த காயின் ரொம்ப நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அந்த காயினை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னதான் அவங்க ஒய்ஃப், எதுக்கு இப்போ போய் அதை போய் எடுக்க போகிறீங்க, அது பாட்டில் பாக்கெட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயினை வாங்கி கம்பெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அந்த காயினில் ஹோல் இல்லை. ஒன்றே ஆச்சரியமாக ஒய்ஃப்ட்ட கேட்குறாரா, என்ன இந்த காயினில் ஹோல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்களாம், இல்லை நான் உங்கள் சட்டையை துவைக்க விடும் பொழுது அந்த காயின் தவறி ரோட்டில் விழுந்துருச்சு, ஐயோ நீங்கள் வருத்தப்படுவீங்களேன்னு சொல்லிட்டு நான் வேறு காயின் எடுத்து அதில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கிறாரு. இது நீங்கள் என்னைக்கு காயின் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அன்றைக்கி மறுநாளே அந்த காயின் காணா போயிடுச்சு, இப்போ இதில் இருக்கிறது வேறு காயின் தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சா. அதில் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாக நம்ம வச்சு நம்ம உழைச்சோம்னா நம்ம மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு காயினை வச்சுட்டு தான் அவர் நம்பிட்டு இருந்திருக்கிறாரு. இதுமாரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள், சில பொருட்களை மூட நம்பிக்கையாக வச்சுட்டு இதனால தான் நம்ம முன்னேறுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் நாம் விடாமுயற்சியோட நம்மளுடைய தன்னம்பிக்கையோட ஒரு தொழிலை நாம் செஞ்சோம்னா அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.